நான் எப்பவுமே வந்து பாசிட்டிவா இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில. பிகாஸ் எவ்ரி டே வந்து எவ்வளோ நம்ம ஹாப்பியா இருக்கோமோ அவ்வளோ வந்துட்டு நம்ம வாழ்க்கையில பாசிட்டிவ் திங்ஸ் நடக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஒருத்தர் வந்துட்டு நம்ம ஸ்மைல் நம்ம பார்த்து ஸ்மைல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா யூ வில் ஸ்டார்ட் ஸ்மைலிங் ஃபார் த ஹோல் டே. இல்ல அண்ட் அந்த பாசிட்டிவ் வைப் ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும். தமிழ் கலாச்சாரம் தான் என்னோட கலாச்சாரம்னு நான் நம்புறேன். ஆல்தோ நான் நார்த் இந்தியா, எங்க ஃபேமிலி நார்த் இந்தியால இருந்து வந்து இங்கே செட்டில் ஆனது. என்னோட லவ், என்னோட மிஸ்ஸிங் எல்லாமே இந்த ஊரு எல்லாமே இங்கே தான். சின்ன வயசுல இருந்து ரஜினி சார், கமல் சார் படம் பார்த்துட்டு வளர்ந்துருக்கோம். ஸோ கண்டிப்பா இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில தான் இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. தமிழ் சீரியல் பிரேமின்னு சொல்லிட்டு கே பாலச்சந்தர் சார் ஒரு எபிசோட் பண்ணேன். அண்ட் அதுதான் என்னோட புள்ளியார் சுழின்னு சொல்லலாம், டு கெட் இன் டு திஸ் இண்டஸ்ட்ரி. வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனக்குள் சினிமா. இன்னைக்கு எனக்குள் சினிமா நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்க ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் யாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய படங்கள்ல வந்து சூப்பரான ரோல்ஸ் பண்ணி நம்ம மனசுல ஒரு அழகான இடம் பிடிச்சிருக்க ஒரு வெர்சடைலான ஆக்ட்ரஸ் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எனக்குள் சினிமா நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருக்கிறது வந்து எனக்கு பயங்கர எக்ஸைட்டடா அப்படி ஃபீல் ஆகுது. பிரியதர்ஷினி மேம் இன்டர்வியூக்கு வராங்க அப்படி சொன்னப்போ ஓகே இன்னைக்கு அவங்கள வெயிட் பண்ணிடலாம், நிறைய பேசிடலாம் அப்படின்ட்டு நான் பயங்கர எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ. எனக்கும் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இன்னைக்கு வசந்த் டிவி ஆஃபீஸ்ல இருக்கிறது வந்து இது ஒரு ரொம்ப பெருமையான ஃபீலிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சதே வந்து எப்படி வந்து இவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸாவே அப்படி ஜாலியா பிரைட் இருக்கீங்க நீங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். எப்படி உங்களால அதை கேரி ஓவர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அது வந்து ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட். நான் எப்பவுமே வந்து பாசிட்டிவா இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில. பிகாஸ் எவ்ரி டே வந்து எவ்வளோ நம்ம ஹாப்பியா இருக்கோமோ அவ்வளோ வந்துட்டு நம்ம வாழ்க்கையில பாசிட்டிவ் திங்ஸ் நடக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பாசிட்டிவிட்டி ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி. ஒருத்தர் வந்துட்டு நம்ம ஸ்மைல் நம்ம பார்த்து ஸ்மைல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா யூ வில் ஸ்டார்ட் ஸ்மைலிங் ஃபார் த ஹோல் டே. இல்ல அண்ட் அந்த பாசிட்டிவ் வைப் ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த பட்சத்துல ஐ லவ் டு பி ஸ்மைலிங். என்னோட நேச்சரே அப்படிங்க. அண்ட் கமிங் டு சினிமா, ஒரு தமிழ் அப்படின்ற தமிழ் மீடியம்ல தான் இப்போ நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து தமிழ் வந்து உங்களோட பேஸ் லாங்குவேஜ் கிடையாது, மதர் டங் உங்களுக்கு தமிழ் கிடையாது. பட் இது வந்து உங்களுக்கு கஷ்டமா இல்லையா தமிழ் லாங்குவேஜ்ல நடிக்கிறதுக்கு, இதை நீங்க எடுத்துட்டு வர்றதுக்கு? அது கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. தமிழ் நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன். ஐ வாஸ் born in சென்னை அண்ட் இங்கே தான் வளர்ந்தேன். ஸ்கூலிங் எல்லாமே இங்கே தான் படித்தேன் அண்ட் காலேஜ் கூட இங்கே தான் முடித்தேன். அதுக்கப்புறம் பல வருஷம் ஓவர்சீஸில் இருந்தேன். தமிழ் கலாச்சாரம் தான் என்னோட கலாச்சாரம்னு நான் நம்புகிறேன். ஆல்தோ நான் நார்த் இந்தியா, எங்கள் ஃபேமிலி நார்த் இந்தியாவிலேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனது. ஸோ என்னோட லவ், என்னோட மிஸ்ஸிங் எல்லாமே இந்த ஊர் எல்லாமே இங்கே தான். ஸோ தமிழ் மீடியாவில் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப பெரிய ஆசை. சின்ன வயசுல இருந்து ரஜினி சார், கமல் சார் படம் பார்த்துட்டு வளர்ந்துருக்கோம். ஸோ கண்டிப்பா இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில தான் இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி யூனோ தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணுறது நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட தங்கிலீஷ் ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்றேன். ஆனா யூனோ என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் என்னோட ஒக்காபுலரி நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் விட நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன். நல்லாவே தமிழ் பேசுறீங்க ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மாடலிங்ல தான் உங்களோட கெரியரை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் சினிமால வந்து இது எண்ட் அப் ஆகும் அப்படின்றத நீங்க இமேஜின் பண்ணி பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? என்னோட 20s ஐ மீன் ரொம்ப ரொம்ப வருஷம் முன்னால 20 ஏஜ் குரூப்ல இருக்கும்போது அந்த டைம்ல டிவி கமர்ஷியல்ஸ், பிரிண்ட் ஆட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன். அண்ட் இங்கே அங்கே வந்துட்டு தமிழ் மீடியாவில் ஒரு தமிழ் சீரியல் பிரேமின்னு சொல்லிட்டு கே பாலச்சந்தர் சார் ஒரு எபிசோட் பண்ணேன். அண்ட் அதுதான் என்னோட புள்ளியார் சுழின்னு சொல்லலாம், டு கெட் இன் டு திஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஆல்சோ ஓ மாரியா ஒரு சாங் வந்திருந்தது, கதிர் சாரோட படம். அந்த படத்துல அந்த சாங்ல கூட நான் ஒரு சின்ன ஒரு ஸ்மால் போர்ஷன்ல இருக்கேன். ஸோ அது வந்து என்னோட 20s பண்ண ஒர்க். ஆனா நான் நினைக்கல தட் நான் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நடிப்பேன். பிகாஸ் என்னோட லாங்குவேஜ் ப்ராப்ளம், ஆல்சோ ஃபேமிலி வந்து அப்போ அவ்வளோ அலோவ் பண்ணல நமக்கு வந்து சினிமால என்டர் பண்ணி ஒர்க் பண்ணதுக்கு. ஸோ பல வருஷம் ஓவர்சீஸ்ல இருந்துட்டு திரும்ப இந்தியா வரும்போது இந்த இண்டஸ்ட்ரியில இன்னும் ஒரு விதி இருந்தா தட் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கணும்னு கண்டிப்பா
அந்த வாய்ப்பு வந்து தேடி வரும். ஸோ நான் அட்வர்டைஸிங்க்கு என்னோட ஃபோட்டோகிராஃப் சர்க்குலேட் பண்ணும்போது அந்த நேரத்தில் ரெமோ படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்தது. அவங்க வந்து என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு, மதர் இன் லா கேரக்டர், கீர்த்திக்கு மதர் இன் லா கேரக்டர் பண்ணுறதுக்கு. சரி, ஒரு சீனியர் ஸ்டேஜில் வந்து ஆக்டிங்கில் வாய்ப்பு கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு வந்தேன். ஆனால் ஐ லவ்ட் இட் ஸோ மச். எனக்கு அவ்வளோ பிடிச்சது, அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது அந்த படம் பண்ணிட்டு, தட் இந்த இண்டஸ்ட்ரி தான் எனக்காக, ஐ மீன் நான் இருக்க வேண்டிய இடம் வந்து இதுதான் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்தது. ஸோ அந்த ரீசனில் ஐ எம் ஹியர்.